பக்கம் 31. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதுக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடி செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். Matthew chapter 21 verses 4 to 11. All this was done that it might be fulfilled which was spoken by the prophet, saying, Tell the daughter of Zion, behold, your king is coming to you, lowly and sitting on a donkey, a colt, the foal of a donkey. So the disciples went and did as Jesus commanded them. They brought the donkey and the colt, laid their clothes on them, and set him on them. And a very great multitude spread their clothes on the road. Others cut down branches from the trees and spread them on the road. Then the multitudes who went before and those who followed cried out, saying, Hosanna to the Son of David! Blessed is he who comes in the name of the Lord! Hosanna in the highest! And when he had come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? So the multitude said, This is Jesus the prophet from Nazareth of Galilee.
the Lord. Praise the Lord. எல்லாம் praise the Lord சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord, oh my soul. பிள்ளைங்க என்ன பாடினாங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று பாடினாங்க. நம்ம எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்கிறோம்? எத்தனை பேர் நன்றியறதலோடு இருக்கேன்? நான் ரொம்ப நன்றியறதலோட ஆண்டவருக்கு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்களுக்கு நன்றி, ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி, கொடுத்த குடும்ப உறவுகளுக்கு நன்றி, கொடுத்த வேலைகளுக்கு நன்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில நல்ல பலத்தோடு சுகத்தோடு படியேறி வந்து தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். You think these are simple things? I'm telling you, these are very precious things that you got to thank God about. Hallelujah. ஒரு நரம்பு ஏதாவது விட்டுருந்ததுன்னா நம்ம வந்திருக்க முடியாது. ஸோ இத்தனை நரம்பு, இத்தனை மசில்ஸ், போன்ஸ் எல்லாம் they function together. லிவர், ஹார்ட், கிட்னி எல்லாம் நல்லபடியாக வேலை செய்கிறது நிமித்தம் நம்ம நன்றியறதலோடு ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கோம். நன்றியறதலோடு பாடுவோம். எல்லாரும் எழும்பி நின்று ஹோசனா in the highest அந்த பாடலை பாடும்போது எல்லார் கரங்களையும் குருத்தோல இருக்கிறது. சந்தோஷமாய் நம்ம கர்த்தரை துதிப்போமா? Hosanna in the highest. Oh, Hosanna. Jesus, save me, God. Oh, lift up your hearts. Lift up your name. With our hearts. Full of praise. Be exalted, O Lord, our God. Hosanna in the highest. Lord,
ஹalleluya. உன்னதத்தில் ஓசனா. ஒவ்வொரு முறை சில ஓசனாக்கு என்ன அர்த்தம்? கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்வதுதான். எல்லாரும் there was so much of chaos, there was so much of turbulence, there were people who were shaken in their faith, there were uncertain times, but the verse tells us it is taken from 1 Corinthians 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். It is very clear and the verse says, for God is not the author of confusion but of peace. ஒரே ஒரு வாக்கியம் தான் நான் சொல்றேன் பாருங்க. 33ஆம் வசனம் எல்லாரும் என்னோட சேர்ந்து, தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஸோ எதை குறித்து நீங்க கலங்கி வந்திருக்கீங்க தெரியல, எந்த காரியத்தை குறித்து கன்ஃபியூஷனோட வந்திருக்கீங்க தெரியல. ஆனா ஜீசஸ் இஸ் நாட் a god of confusion. Hallelujah. Jesus is a God of clarity and peace. So this is for you who's struggling to make the decision. God says if you go to him he will give you peace. Hallelujah. கலக்கத்திற்கு அவர் தேவன் அல்ல. எத்தனை நாள் கலங்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் முடிவு எடுக்காம இருப்பீங்க? ஆண்டவருக்கு என்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் கலக்கத்திற்கு தேவன் அல்ல. கர்த்தர் கரத்தில் ஒரு காரியத்தை கொடுத்து விட்டு ஆண்டவரே நீ பார்த்து கொள்ளும் என்று சொல்வது மேன்மையான காரியம் இல்லையா? அது இல்லாம ஆண்டவரே இந்த காரியம் எப்படியோன்னா அது அப்படிதான் முடியும். ஆண்டவரே இந்த காரியம் சித்தமானால் நிறைவேறட்டும், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் போது கர்த்தர் கண்ணின் கண்மணி போல நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நம் ரட்சகர், அவர் நம் எபினேசர். ஹalleluya. ரட்சகர், என்னை மீட்டவர். இந்த பாடலை பாடும்போது நம்ம சொல்ல போறோம், இந்த நாள் வரை என்னை கரம் பிடித்து நடத்தினீங்களே, என் வியாதியின் படுக்கையை மாற்றினீரே. யாருக்கெல்லாம் ஆண்டவர் தொட்டு சுகம் கொடுத்தாரோ சத்தமா அல்லேலூயா சொல்லுமா. ஹalleluya. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், என் சரீரத்தில் அவர் சுகம் கொடுத்தார். ஹalleluya. பிசாசு போட்ட எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் முறியடித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ரட்சகர், என்னை மீட்டவர், என் நேசர், அவர் பெரியவர். பாடுவோமா? ஜெயம் 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 கரம் நீட்டி என்னை தூக்கினாரே, என் உள்ளம் பாடுமே ஒசன்னாவே. கடும் காற்றிலும் கொடும் புயலிலும் என் நேசர் என்னோடு ஜெயம் 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 கரம் நீட்டி என்னை தூக்கினாரே, என் உள்ளம் பாடுமே ஒசன்னாவே. ஒசன்னா ஒசன்னா தாவீதின் மைந்தனுக்கே ஒசன்னா ஒசன்னா, ராஜாதி ராஜனுக்கே ஒசன்னா ஒசன்னா, ரட்சகருக்கே ஒசன்னா ஒசன்னா, பாராளும் மன்னனுக்கே ஒசன்னா. எல்லாரும் சத்தமா, ஓ தாவீதின் மைந்தனே மைந்தனே, ராஜாதி ராஜனுக்கே ஒசன்னா, உலகின் ரட்சகருக்கே ஒசன்னா ஒசன்னா, பாராளும் மன்னனுக்கே. என்னை படைத்தவர், அவரோடு என்
வாழ்வு இனிமையை புதுமையை தேனிலும் நீர் மதுரமாமே என் இதயத்தில் லீலி புஷ்பம் நீரே அற்புத என்னை படைத்தவரே அவரோடு என் வாழ்வு இனிமையை புதுமையை தேனிலும் நீர் மதுரமாமே என் இதயத்தில் லீலி புஷ்பம் நீரே ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கே ஓசன்னா ஓசன்னா ராஜாதி ராஜனுக்கே ஓசன்னா ஓசன்னா உலகின் ரட்சகருக்கே ஓசன்னா ஓசன்னா பாராய மன்னனுக்கே நீங்க சொல்லுங்க ஓ தாவீதின் மைந்தனே மைந்தனே ராஜாதி ராஜனுக்கே ஓசன்னா உலகின் ரட்சகருக்கே ஓசன்னா ஓசன்னா பாராய மன்னனுக்கே ரட்சகர் என்னை மீட்டவர் என்னை அவர் பெரியவர் சிறந்தவர் எபினேசர் என்னில் இருப்பவர் என் மீட்பர் என்றும் உயர்ந்தவர் வருபவர் சொல்லுங்க ரட்சகர் எத்தனை பதங்கள் உள்ளது அவர் பெரியவர் சிறந்தவர் எபினேசர் என்னில் இருப்பவர் என் மீட்பர் என்றும் உயர்ந்தவர் வருபவர் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கே ஓசன்னா ஓசன்னா உலகின் ராஜனுக்கே ஓசன்னா ஓசன்னா உலகின் ரட்சகருக்கே ஓசன்னா ஓசன்னா பாராளும் மன்னனுக்கே நீங்க சொல்லுங்க எல்லாரும் அவர் தாவீதின் ராஜாதி ராஜனுக்கே ஓசன்னா உலகின் ரட்சகருக்கே ஓசன்னா பாராளும் மன்னனுக்கே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் பெரியவர் நீர் சிறந்தவர் நீர் ரட்சகர் you are our healer you are our god you are our father when your father is a healer maybe உலகபூர்வமான சிறு பிள்ளைகள் my father is a healer சொல்லுமா my father is a doctor அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஒரு ஹாஸ்பிடல் இருந்து we treat and god heals how meaningful இல்லையா we treat and God heals. அப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ஹீலிங் கொண்டு வருமா என்பது யார் கரங்கள் உள்ளது? கர்த்தர் கரத்துல உள்ளது. Hallelujah. You can administer the best of medicines in the best of the hospitals with the best of the infrastructure, technology, devices, whatever it is, but finally healing and life cometh from the Lord. Hallelujah. And I'm glad to say my father is a healer. He's more than a doctor. Hallelujah. My heavenly father is a healer. And nobody can prevent the blessings that he bestows upon you. இப்ப சந்தியா கேட்டா சொல்லலாம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹalleluya. அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் நம்ம பாட போறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படல. யாரும் என் ஆசீர்வாதத்தை பிடுங்கி போட முடியாது. போன வாரம் நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கென்று திறக்கப்பட்ட கதவு உங்களுக்கு தான். ஹalleluya. ஒருவரும் வந்து அதை அடைக்க முடியாது, இன்னொன்று ஒருவரும் அதுக்குள்ள நுழைய முடியாது. ஹalleluya. ஸோ கடைசி வரை அந்த வாசலில் கரெக்ட் டைம்ல நீங்க பிரவேசிக்கும் வரை இட்ஸ் an open door that has been set before you. It depends on you to claim it. Hallelujah. அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். இந்த வாக்குத்தத்தை பாடலாய் அறிக்கையிட்டு சொல்ல போறோம். ஆண்டவர் நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படாது என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? இப்ப கரங்களை தட்டும் உற்சாகமாய் உயிர் கொடுத்து சொல்லி பாடுவோமா? அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? யாரு? கம்பீரமாய் கம்பீரமாய் கரங்களை உயர்த்தி பாடுங்க. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது.
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? யாருமே இல்லை. என் கர்த்தர் செய்ய நினைத்தால் அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து சொல்லுங்க, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சந்தோஷமாய் கர்த்தர் நம் கலக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரே, நன்றியதோடு சொல்லுமா. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கின்றேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்று சொன்னாரே, என்னை நோக்கி தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து உன்னை விட்டு விலக நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் கரம் பிடித்தார், என்னோடு பேசினார், சொன்னார் உன்னை என்றும் கைவிடேன் சேர்ந்து என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்ன அருமையான பாடல் இது. கர்த்தர் கைவிடாமல் நம்மை காத்தாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாது எனக்கு சொன்னார், என்னோட சொன்னார், என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. அப்ப என்ன தைரியமா பாடுங்க. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஓ நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஓ நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya, ஹalleluya. இது ஒரு வல்லமையான பாடல். நம்ம சொல்ல போறோம், நீங்க சொல்ல போறீங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சொல்லுவோமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இது யார் வேதாகமத்துல எங்க வருது சொல்லுங்க? யோபு. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அதனால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அதே சமயம் சாத்தான் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படும். அல்லேலூயா. ரெண்டு காரியம் நினைக்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்க நினைக்கலாம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றீங்களா? தீமை நிகழாதபடி கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. So those times of waiting,
God prevented Satan from bringing about his plans on you so that you're waiting, but you're ready and you're prepared to do the will of God. Hallelujah. அப்ப காத்திருக்க காலம் என்ன வீணாது? எத்தனையோ அழிவு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒன்றொன்றாய் சிதறடித்தார். ஹalleluya. அவர் சாத்தானை அழித்து போட்டார். அதுதான் பண்ணிட்டு இருந்தார். The silent times according to you are the times when God is fighting your battles. Maybe உங்க வாழ்க்கையில மௌனமா இருக்கு. ஏன்னா ஆக்டிவிட்டியே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம சகலத்தையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இடிந்து போனவங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம சொல்ல போறோம், யெகோவா ஹோசேனு அவருடைய பெயர். தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் சொன்னார், நான் இடிந்து மறுபடியுமாய் திரும்ப எழுப்புவேன் என்று சொல்லி. Oh, you could be sitting in your ruins, but I am going to raise you up, O Jerusalem. Hallelujah. ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மை, நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளை, நம் எழுந்த சமாதானத்தை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானம் ஒரு கட்டிடமா? ஆமா, கர்த்தர் கட்டுவார். ஒரு கல்லாய் வைத்து உறவுகளை சீர்பொருந்த செய்வார். அது கர்த்தரே செய்வார். நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது எதிரிகள் கூட நம்மோடு சமாதானமா இருப்பார்களாம். அப்ப குடும்ப நபர்கள் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. எதிரிகளே சமாதானம் இருப்பாங்கன்னா கூட இருக்கவங்கலாம் இன்னும் சமாதானமா இருப்பாங்க. யெகோவா ஹோசேனு மீண்டும் கட்டுகிறார் என்று சொல்லும்போது ஒவ்வொருவரும் நம்ம கர்த்தர் கரத்துல அர்ப்பணித்து சொல்ல போறோம், ஆண்டவரே ஏதாவது நாங்கள் இழந்திருப்போம் என்றால், சமாதானத்தை இழந்திருப்போம் என்றால் மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தால், நம்பிக்கையால், சமாதானத்தால் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க என்று சொல்லி பாடுவோமா? Shall we just worship Him, everybody? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், எல்லா குரல்களை எழுப்பி சொல்லுவோமா? சொல்லுது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. ஓ பிரசன்னத்தால் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. பிரசனத்தை உணர்ந்தவர் ஒரு மனதின் ஆவியோடு நம்மை தாழ்த்து பரிசுத்த ஆவியானவருடைய காலை வேளையில் ஒரு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார், நம்மை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உம்மலைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர்.
ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து என்னை கூட சேர்த்து கொண்டீங்களே. அருகதையற்றவள் நான் ஆண்டவரே என்று சொல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஓ வல்லமையுள்ள தேவன், வலிகளை போக்கும் தேவன், அற்புதங்கள் செய்கிற தேவன், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் போல இருந்தாலும் சரி, மெழுகு போல தடைகள் ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுமா எல்லாரும். யெகோவா சேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இயேசுவே, என் தகப்பனே, என் உயிரே என்று சொல்லுவேன். சேர்த்து கொண்டீரே. எல்லா குரல்களை உயர்த்தி அவர் ஆவியானவர் நம் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிறார். சொல்லுமா. யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொள். மறுபடியும் சொல்லுங்க. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீங்க எல்லாம் சொல்வீங்க. குரல்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து. I told you the silent times are the times of battle for my God. Maybe I am quiet, situation is very silent, seems God is not working out anything. God is working behind the scenes. Hallelujah.
திரைக்கு பின்னால் ஆண்டவர் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. திரைக்கு பின்னால் ஆண்டவர் சத்துருவோட உங்களுக்காக யுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அமைதியான நேரங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒன்றுமே நடக்கலையே என்று குறை சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தில் அமர்ந்து அற்புதங்களை காண்போம். அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நாங்க பாடினப்புறம் I want the crowd to sing. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர் ஆண்டவரே. மறுபடியுமா என்னை எடுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகள் தின்று போட வருஷங்களை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். the palmer worms, the canker worms, எத்தனை worms லிஸ்ட் ஆண்டர் போட, எந்த worm-ஆ இருந்தாலும் சரி, சின்ன worm-ஓ பெரிய worm-ஓ பாய்சனஸ் worm-ஓ, நான் உன்னை திரும்ப தழைக்க செய்வேன். ஹல்லேலூயா. ஸோ அவரை நம்புவர்களுக்கு always is a season of spring. Hallelujah. There is no autumn, no winter, no harsh summer. Oh, we go through seasons of spring again and again when we are in the Lord's hand. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அதில் இருப்போம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுங்க. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஒன்று நடக்காது சொல்லுங்க. இன்னும் சத்தமா இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து, நடக்காது உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. நீங்க சொல்லுங்க சத்தமா, உன் பிரசன்னத்தால். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். It's your turn now. சத்தமா ஆண்டவரே, எங்கள் சபையை மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீங்க சொல்லுங்க, நீர் இல்லாமல் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டார். எல்லாரும் மத்தேயு 21:4-5 வசனங்கள் படிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி காரியங்கள் நடக்கும். தீர்க்க தரிசனத்தை அசட்டையாய் எண்ணாதீர்கள். கர்த்தர் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் என்ன உரைக்கப்பட்டதோ நிகழ்ந்தது.
தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவனி செல்வார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நீங்கள் மனிதன் சொன்னான் என்று சொல்லி கடவுள் அதை அசட்டை பண்ணல. ஓ, கர்த்தருக்குள் இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள், what the prophet speaks it stays. Hallelujah. So I stand here as a testimony. Whatever prophet has spoken, pastor, has stayed. The prophecies have come true. Hallelujah. What he says, God has given a timeline and beautifully God fulfills it. அடுத்த வருஷம் இங்கிலீஷில் படிப்போம். This took place to fulfill what was spoken through the prophet. Say to the daughter of Zion, see, your king comes to you, gentle and riding on a donkey, on a colt, the foal of a donkey, says the word of God. குட்டி கழுதை, அது ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லா குட்டி பிள்ளைகள் வாங்க, குட்டி கழுதைகளில் குட்டி பிள்ளைகள் வாங்க. ஆண்டவர் உங்கள் மேலே தான் பவனி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். வாங்க. We're going to sing the beautiful song, the Bible. Yes, that's the book for me. Are you all ready with your Bibles now? The Bible. Yes, that's the book for me. I stand alone in the word of God. The Bible. Come on, everybody. கடந்து செல்வோம். We give you few moments wherein you can switch off your mobile phones. இல்லை சைலண்ட் மோடில் போட்டுருங்க. ஸோ அதுக்காக அங்கே நேரங்களை கொடுக்குறோம். And children will leave to the Sunday school. So we are so happy that God has given us a wonderful day. In the ஞாயிற்றுக்கிழமை, almost we are closing this wonderful Lenten season. So next Sunday when we come back, we would have gotten to the Resurrection Sunday. ஒருவேளை இந்த 40 நாட்கள் சில ஜெபித்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, நான் ஜெபம் பண்ண காரியத்தில் இன்னும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், there are so many churches. எல்லா சர்ச்சஸ்லேயும் இன்னைக்கு பாம் சண்டே தான் மெசேஜ். ஆனால் அந்த பாம் சண்டே மெசேஜில் இன்னைக்கு ஐம் ஷுர் இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின் இன் யுவர் மைண்ட், இஃப் தெர் இஸ் அ கொஸ்டின் தட்ஸ் ட்ரபிளிங் யூ திஸ் மார்னிங், த ஆன்சர் இஸ் ஆன் இட்ஸ் வே. கட்டாயம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த லாஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டேன். இந்த கடைசி வாரத்தில் பொதுவாக எல்லா மேட்ச்லேயும் இந்த லாஸ்ட் 6 பால்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது, அல்லது அந்த லாஸ்ட் 1 over 2 hours ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த லாஸ்ட் 7 daysக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த திரை கிழியும். எப்படி அன்றைக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு அந்த திரை கிழிந்ததோ, அன்றைக்கு ஜனங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக இருந்தது தெளிவாய் காணப்பட்டதோ, அதே போல் திஸ் வீக் God will help you to see beyond the veil. அந்த வெயிலுக்கு பின்னாடி இருக்கிற காரியம், தேவ சித்தம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டு நம்மை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன, இந்த 2026 நமக்கு நடக்க வேண்டிய அற்புதங்கள் என்ன அப்படின்ட்டு ஆண்டு நம்ம காண்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். தெரிந்த பாடல் தான், ஒரே ஒரு ஸ்டான்ஸாக நம்முடைய ஜெபமாய். இட்ஸ் அ ப்ரேயர் சாங். யூஸ்வலி வை டு வி சிங் திஸ்? யூஸ்வலி சர்மன் முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம we sing it as a song so that God will be present to speak to us.
நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையானதோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, உலகத்தின் செல்வம் நிலையானதோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னே நீ கேட்டீர் இக்கேள்வியை, பின்னே நீ கேட்டீர் இக்கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும், பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே, கல்வாரியின்றி கதியில்லையே, கர்த்தர் நின் பாதம் சரணடைந்தேன், கர்த்தர் நின் பாதம் சரணடைந்தேன்.